52வது திவ்யதேசம். இதுவும் விண்ணகரம். இந்த விண்ணகரத்துக்கு அரி மெய்ந்த விண்ணகரம், அரி இருக்கக்கூடிய விண்ணகரம், அரிமேய விண்ணகரம் என்று பெயர். பெருமாளுக்கு குடமாடு கூத்தன் அப்படின்னு பேரு, தாயாருக்கு அமிர்த கடவல்லி என்று பெயர். ஏன் இதற்கு பெயர் காரணம் ஸ்தல புராணத்தில் சொல்றான்னா, இந்த வடவரையை மத்தாக்கி வாசுகியை நாடாக்கி, இந்த சமுத்திர மந்தனம்ங்கிறது இஸ் a very very central theme to our Puranas. நீங்க ஸ்ரீமத் ராமாயணம் எடுத்துட்டேன்னா, ராமர் நடந்து போறார் காட்டுக்கு. அப்போ விஸ்வாமித்திரர் கூடவே அவருக்கு வழி காண்பிச்சு போகும்போது அப்போ சமுத்திர மந்தனத்தை பத்தி சொல்றார். அப்போ ராமாயணம் ஆதிகாவியம் இதிகாச சிரேஷ்டம் பாலகாண்டம், அதுல ராமரே விஸ்வாமித்திரரின் வாயிலாக சமுத்திர மந்தனத்தை பத்தி கேட்டிருக்கார். விஷ்ணு புராணம் பராசர வாக்கியம், அதுல சமுத்திர மந்தனம் வருது. மகாபாரதம் வியாச வாக்கியம் ஆதி பர்வால வைனதேயோபாக்கியானத்துல சமுத்திர மந்தனம் வருது. பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்துக்கு பூர்வமாகவே 8வது 9வது ஸ்கந்தங்கள்லயே சமுத்திர மந்தனம் கூர்மாவதாரம் வருது. அப்ப ராமாயணம் மகாபாரதம் விஷ்ணு புராணம் பாகவதம் ஆழ்வார் பாசுரங்கள் சங்க காலத்து தமிழ் அத்தனையிலும் இந்த சமுத்திர மந்தனம் வந்திருக்கு. இந்த சமுத்திர மந்தனம் எந்த அளவுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா, நீங்க தாய்லாந்து போங்கோ, அவளுடைய ஏர்போர்ட்ல பார்த்தேன்னா அந்த சுவர்ண பூமி ஏர்போர்ட்ல அங்க அப்படி சமுத்திர மந்தன திருஷ்யம் தான் இருக்கும். 13வது நூற்றாண்டு குமார் டைனஸ்டி சூரியவர்மன் 2வது சூரியவர்மன் எழுப்பிய கோவில். நீங்க சியாம் ரீப் கம்போடியா போனேன்னா 216 அடி 216 ஃபீட்டுக்கு ஒரு பேனல் சமுத்திர மந்தனம் இருக்கும். அவ ஊர் பிரிட்ஜ் பார்த்தேன்னா சமுத்திர மந்தனம். அந்த ஊர்ல சியாம் ரீப்புங்கிற ரிவர் ஒரு லேக்ல போய் வேர்ல் ஆகும், அதுவும் சமுத்திர மந்தனம் ஆவது போலே ஆகும். அப்படின்னா நீங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியால அப்படியும் இப்படியும் டோலாயாம் சில டோலாயாம் நாடினா எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு சமுத்திர மந்தனம் வரும். அந்த சமுத்திர மந்தனத்துல நிறைய விஷயங்கள் வந்தது. காமதேனு வந்தது. காமதேனு வந்த பொழுதுதான் திரு ஆதனூர் ஏற்பட்டது, ஞாபகம் இருக்கா? அப்புறம் உச்சைஸ்ரவஸ் சிந்தாமணிங்கிற ரத்னம் ஒன்னொன்றாக வரும்போது விஷம் வந்தது. ஹாலாஹலம்னு பேரு. சிவபெருமானதை பருகி நீலகண்டன் என்கின்ற பெயரை பெற்றார். இப்படி வரும்போது மகாலட்சுமி வந்தாள். லக்ஷ்மீம் க்ஷீரசமுத்திரராஜ தனயாம் ஸ்ரீரங்க தாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைக தீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்சலப்த விபவத் பிரம்மேந்திர கங்காதராம் துவாம் திரைலோக்கிய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்த பிரியாம். பார்க்கடலில் உதித்த திருமணியே சௌபாகியலக்ஷ்மி எம்மை கடைக்கனியே. பார்க்கடலில் மகாலட்சுமி தோன்றினாள். மகாலட்சுமியோடு சேர்த்து தனவந்திரி என்கின்ற சுவாமி பெருமாளுடைய அபராவதாரம் மருத்துவனாய் நின்ன மாமணிவண்ணன் அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வந்தார். அமிர்த கலசத்தை எடுத்துன்னு வரும்போது அப்ப மாயாவி என்கின்ற அசுரன் திருடி சென்றானாம். இது இந்த ஸ்தல புராணத்தை சொல்றா. அப்படியே அவன் போயிட்டு இருக்கும்போது பெருமாள் தன்னுடைய ஷார்ங்கம்ங்கிற வில்லில ஒரு அம்பை வச்சுட்டு செலுத்தி அந்த குடத்தை கீழே இட சொன்னாராம். அந்த மாயாவி கை நழுவி அந்த குடம் இந்த ஊர்ல விழ பெருமாள் கீழே ஒரு சிறு பிள்ளையாக குடமெடுத்து கூத்தாடினாராம். குடமெடுத்து கூத்தாடின பெருமாள் குடம் ஆடும் கூத்தன் அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கும் அரிமேய விண்ணகரத்துல இருக்கார் உத்தங்க மகர்ஷி. அதாவது மகாபாரதத்தின் முடிவில் இது ஒரு திருஷ்யம் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா பெருமாள் சந்தியாவந்தனம் ஆயிடுத்து நாழியா எடுத்துங்கிறதுக்காக போயிட்டு இருக்கார். சந்தியாவந்தனம் பண்ணலான். அப்போ ஒரு ரிஷி அங்கே உட்காந்துன்றத மரத்தடியில கிருஷ்ணா இங்க வா அப்படின்னார். யுத்தம் எல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டார். ஓ நன்னா முடிஞ்சுடுது, பாண்டவாள்லாம் ஜெயிச்சுட்டா கௌரவாள்லாம் தோத்தா. ஏன் கௌரவாள்லாம் தோத்தான்னு கேட்டார். ஏன்னா அவள் ரொம்ப அதார்மிகாள், கரெக்ட் டைம்க்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண மாட்டா, அது இது தப்பு தப்பா சொல்லிட்டு வந்தார். அப்போ அவர் சொன்னார், சரி இதெல்லாம் இந்த குழந்தைகள் எல்லாம் தப்பானதுக்கு காரணம் என்ன? அவ பூர்வ ஜென்ம கர்மா. அந்த முதல் ஜென்மத்துல அந்த கர்மா யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டார் இந்த ரிஷி. புரிஞ்சு போயிடுத்து இந்த பெருமாளுக்கு. இவர் எங்க திருப்பி நம்ம பெருமாள் கிட்ட தானே போனோம், பெருமாள் தான் எல்லாத்தையும் பண்ண வைக்கிறாருன்னு. ஐயோ ரொம்ப நாழியா எடுத்து சந்தியாவந்தனத்துக்குன்னு கிளம்பி போயிட்டார். அதனால உத்தங்கர் ஒரு கேள்வி கேட்டதற்கு பகவான் பதிலே சொல்லல. அந்த உத்தங்கர் பெருமாளுடைய தரிசனம் மறுபடியும் எனக்கு கிட்ட வேண்டும் என்று வேண்டி வடதேசத்தை விட்டு அரிமேய விண்ணகரத்துக்கு பெருமாளை சேவிச்சாராம். உத்தங்க முனிவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்த இடம். இந்த பாசுரம் ரொம்ப சுப்பிரசித்தமான பாசுரம். எங்கேன்னு அப்புறம் கேட்கிறேன், நீங்க முதல்ல கேளுங்க. திருமடந்தை மண்மடந்தை இருவாலும் திகழ தீவினைகள் போய் அகல அடியவர்கட்கு என்றும் அருள் நடந்து இவ்வேழ் உலகத்தவர் பணி
வானோர் அமர்ந்து ஏத்த இருந்த இடம் பெரும் புகழ் வேதியர் வாழத் தரும் இடங்கள் மரர்கள் மிக கைதிகள் செங்கழு நீர் தாமரைகள் தடங்கள் தோறும் இடங்கள் தோறும் திகழ 6 இடங்கள் பொழில் தழுவி எழில் திகழும் நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மட நெஞ்சமே அப்படின்னு ஆழ்வாருடைய பாசுரம். முதல் வரி திருமடந்தை மண்மடந்தை இருவாலும் திகழ. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? வெரி குட். பாசுரப்படி ராமாயணத்தின் முதல் வரி திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ நலபந்தம் இல்லதோர் நாட்டில் பேரின்பத்து அடியரோடு தனிக்கோல் செல்ல வீற்றிருக்கும் அயர்வரும் அமரர்கள் அதிபதியார் அணியார் பொழில் சூழ் அரங்க நகரப்பன் அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் ஆவாரார் துணையென்று துலங்கும் நல்லமரர் துயத்தீர வல்லரக்கர் வாழ்வை வாழ்படுக்க வெண்ணி கல்லை பெண்ணாக்கி வாழால் சிலையறுத்து மைதிலியை மனம் புணர்ந்துன்னு இந்த வரியை எடுத்து பெரியவாச்சான் பிள்ளை கோத்திருக்கார். இப்ப நம்ம பார்த்தது 32வது திவ்யதேசம் அரிமேய விண்ணகரம்.